அம்மா திட்டுறதும் அப்பா திட்டுறதும் ஒன்னா? பிள்ளைகளை அம்மா கண்டிப்பதற்கும் அப்பா கண்டிப்பதற்கும் இடையில் உளவியல் அடிப்படையில பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? குழந்தைகளை அம்மா மற்றும் அப்பா கண்டிப்பதற்கு இடையிலான 3 முக்கிய வேறுபாடுகள். இதுல 3வது விடயம்தான் இந்த வீடியோவின் முக்கிய நோக்கமாகும். 1. கண்டித்து பேசுவதற்கான காரணம். அன்றாட வேலைகள், உணவு மற்றும் படிப்புக்காக அம்மாக்கள் கோபப்படுகிறார்கள். பெரிய தவறுகள் மற்றும் ஒழுக்க மீறல்களுக்காக அப்பாக்கள் கோபப்படுகிறார்கள். 2. கோபத்தின் நீளம். அம்மாக்கள் திட்டிய சில நிமிடங்களிலேயே மீண்டும் பாசமாகி விடுவார்கள். அப்பாக்கள் மீண்டும் சகஜமாக பேச சற்று அதிக நேரம் எடுத்துக்கொள்வார்கள். 3. குழந்தையின் எதிர்வினை. இதுதான் இங்கு முக்கியம். அம்மாவின் கோபங்களும் திட்டுகளும் குழந்தைகளை பெரும்பாலும் மனதளவில் பெரிதாக பாதிப்பதில்லை. அதை குழந்தைகள் பெரும்பாலும் எளிதாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் தந்தையின் கண்டிப்பை குழந்தைகள் மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்கிறார்கள். தந்தையின் அதிக கண்டிப்பு குழந்தைகளின் மனதை பெரிய அளவில் பாதிக்கும். ஏனென்றால் குழந்தைகள் தங்கள் தந்தையை வெறும் நபராக பார்ப்பதில்லை, ஒரு பாதுகாப்பான இடமாகவும் பாதுகாப்பு கவசமாகவும் பார்க்கிறார்கள். தங்களுக்கு ஏதேனும் ஆபத்தை உணர்கையில் குழந்தையின் மனசு இயல்பாகவே அப்பாக்களை நாடுகிறது. அதனால் அப்பாக்கள் தமது கண்டிப்பை மருந்து போல் எப்போதாவது தேவைப்படுகையில் மட்டுமளவாக பாவிக்க வேண்டும். அப்பாக்கள் அடிக்கடி குழந்தைகளிடம் உரத்த குரலில் பேசுவதையும் அடிப்பதையும் தவிர்க்க வேண்டும். அது குழந்தைகளின் மனதில் ஆழமான நீண்ட கால காயத்தை ஏற்படுத்தி குழந்தைகளின் ஆளுமையை சிதைத்துவிடும்.